ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக மதுரை போயிருந்தேன். கொஞ்சமாக எனக்கு என்ன வேணுமோ அந்த திங்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். நிறையாலாம் வாங்கல, அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தாழம்பூ குங்குமம் கோவில் போயிட்டு அது வாங்கிட்டு வந்தோம். இந்த பூலாம் திருச்சியில் தான் வாங்கினோம். மதுரையில் இப்போ மல்லிகைப்பூ சீசன் இல்லாதனால நிறைய ஜாதி எறும்பு தான் கட்டி வச்சுருந்தாங்க. அதை ஊருக்கெலாம் வாங்கிட்டு வந்துலாம் வச்சுக்க முடியாது, அப்போவே வாங்கி வச்சுக்கணும், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் இந்த சாம்பிராணி, அந்த பனை ஓலை பதனி வாங்கி குடித்தது. இன்னொரு ஓலை அவரே ஃப்ரீயாக கொடுத்தாரு அந்த தாத்தா. அப்புறம் இது மதுரையில் கண்ணாடி வளையல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரேட்டு நம்ம ஊரோட ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. அந்த கண்ணாடி வளையல் 30 ரூபான்னு வாங்கினேன். இந்த ஃபேன்சி வளையல் 4 பீஸ் 100 ருபீஸு. இந்த மனை ஒன்று சின்னது 80 ருபீஸ். இந்த டிசைன் பண்ணியிருக்கிறது 180 என்னமோ சொன்னாங்க, ஆனால் 100 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. அந்த சாம்பிராணி கொளுத்தி வைக்கிறது 150 வாங்கினேன். இது முறுக்குரல் மரத்தில் சூப்பராக இருக்கும். ஆனால் அங்கே வாங்குகிற இந்த மரத்தில் உள்ள ஐட்டம்லாம் இது 150 ருபீஸ் போட்டாங்க. இதெல்லாம் பழைய புக்கு செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வந்தது, பாதி ரேட்டுக்கு. கதை புக்கு தான் எல்லாமே. அப்புறம் இந்த சின்ன